கையை பார்க்குறோம். ஒரு கையை பார்த்தவுடன் உழைத்து வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி இருக்கும்? கைரேகை அமைப்பு. கையில் முக்கியமான ரேகைகள் உடைபடாமல் துண்டுபடாமல் இருந்து இந்த விதி ரேகை என்று சொல்லக்கூடிய சனி ரேகை இப்படி ஒட்டி இருக்கலாம். இந்த ஆயில் ரேகையை ஒட்டி வரலாம், இல்லை ஆயில் ரேகையிலிருந்து விதி ரேகை இப்படி போகலாம். இது மாதிரி இருந்தால் உழைத்து இளமையிலிருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவர்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ஏணி படிகள், அதாவது கையில இந்த மாதிரி ஏணி சின்னம் இருந்தா அவர்கள் படிப்படியாக வாழ்வில் உழைத்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒன்று இருந்தா போதும். இந்த விதி ரேகை ஆயில் ரேகையை ஒட்டி வந்ததுன்னா அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக கஷ்டப்பட்டு இளமையில கஷ்டப்பட்டிருப்பாரு. படிப்படியா வாழ்க்கையில் தொழிலதிபர் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஆயில் ரேகையிலிருந்து விதி ரேகை ஸ்டார்ட் ஆகி போச்சுன்னா